வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது இந்த மே வருஷம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது. நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா? நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்குது? அது சொன்ன குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அது சொன்ன கெஞ்சி கேட்டாலும் 5 வரமாட்டார் குரு. உங்களுக்கு 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். சரியான டைம். ஏன்னா பனிஷ் பண்ணுற பிளானட்ஸ் இப்போ சனி பகவானோ ராகு கேதுவோ எந்த பயிற்சி எதுவும் இல்லை. உங்களுக்கு அப்படியே கிளியர் ரோடாக இருக்குது. இல்லை குரு பகவான் வேறு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது டைம். சரிங்களா? ஒன்றும் இதில் வந்து என்ன நல்லா இருக்குது, இப்போவே உங்களுக்கு கையில் காசு இருக்கும். இன்னும் அடுத்த ஜூன் மாதத்துலேருந்தெல்லாம் விளையாடும் கையில் காசு. சரியா? இப்போவே டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போத்துலேருந்து ரெடி ஆகுங்க. உங்களுக்கு காசு அதிகமாக வரப்போகிற காலகட்டம் வருது. இப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு காசு வந்து அதிகமாக வரப்போகுது. உடனே எனக்கு காசு வரல, எனக்கு இல்லை, அது இதுன்னு கமெண்ட் போடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் வரப்போகிறத சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 3 மாதம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இதில் கமெண்ட் போடலாம். இப்போ உங்களுக்கு கையில் காசு வரும். சரிங்களா? ஒன்று. அதை வந்து எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றத நீங்கள் பார்த்து யோசித்து செஞ்சிங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு, அதாவது இது வந்து சுக்கிரன் வீடு, ஆண் வீட்டில் சுக்கிரன் வீடு. அப்போ வந்து வேகமாக இருப்பாங்க. அதுவும் இதில் சித்திரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக இருப்பாங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டு யோசித்து பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும். இதிலலாம் நீங்கள் வீடோ நகையோ, ஸ்டாக் மார்க்கெட்டை, துலாமுக்கெலாம் ஸ்டாக் மார்க்கெட்னால் அப்படியே துடிப்பாங்க, எஸ் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து 5ஆம் வீடு, ப்ராஃபிட் தர வீடுகள், இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். சரிங்களா? ஸோ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்கலான்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில் கிடைக்கும். இது ஒன்று. இன்னொன்று, வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதாவது வேலை இடத்துல கொஞ்சம் தடங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்போ நிறையா ஆயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சிம்பிளே வந்து அந்த தராசு பேலன்ஸாக இருப்பாங்க. இவங்க எப்படின்னா நீதிடா, நேர்மடா, நியாயண்டா அப்படின்னு. என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தர் இருக்கான், ஆப்போசிட் டீமு. அவங்க கிரிக்கெட் ஆடும்போது அவங்க டீம் ஆளே அவுட் ஆகலைன்னா கூட, ஆகலைன்னு அவன் ப்ரூவ் பண்ணால் கூட இவன் போய்ட்டு இல்லை நீ அவுட்டு தான், ஸ்டெம்பில் பட்டுச்சு, நான் பார்த்தேன். அந்த நாட்டாமை தீர்ப்பு மாறாமல் சொல்கிறவங்க இந்த துலாம்லாம். அப்படியே அந்த நீதி நேர்மை அப்படியே காப்பாற்றுவாங்க. அது வந்து ஆஃபீஸில் பிரச்சனையாகும். இவங்களுக்கு நிறைய எதிரிகள் சம்பாரிச்சிருப்பாங்க, மறைமுக எதிரிகள் நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. அதனால் ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். சரிங்களா? ஸோ அதுலேயும் ஆஃபீஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ்லேயும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ் வளரும். ப்ராஃபிட் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நிறைய பேர் பேங்கிங், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ், மீடியா, டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சவங்களாம் அப்பேரல்ஸில் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட துணிகள் அவங்க வந்து அமுச்சிட்டாங்க, ஷிப்மெண்ட் அமுச்சிட்டாங்க, காசே வரல. ஷிப்பு போய் மாட்டிக்கிச்சு. இந்த ஏதோ ஒரு இடத்துல ஷிப்பு மாட்டிக்கிச்சு. இப்போ நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கிறதுனால அவங்களுடைய பொருள் மாட்டிக்கிச்சு, கஸ்டமருக்கு போய் சேரல, அதனால் கையில் காசும் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தீர்வு எப்படின்னா, இந்த நம்ம அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும். பிஸ்னஸ் நீங்கள் எழுதும்போதே ஒரு 50% வாங்கி வச்சுக்கணும், அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கணும், கிரெடிட் வாங்கி வச்சுக்கணும், ப்ராப்பர் அக்ரிமெண்ட் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எதில் பிரச்சனை வரும் சார்? பிரச்சனை வருது எது சொல்லுங்கள், நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட சொன்ன இந்த வேலையில் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத பாலிடிக்ஸு, தேவையில்லாத பேக் ஸ்டாபின்னு அந்த முதுகில் குத்துறது இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உத்தமம். ஜெயிச்சிடலாம் ஒன்று. இன்னொன்று, தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுவாங்க. அந்த தூங்குகிற சைக்கிள்லேருந்து மிஸ் ஆகிடுவாங்க. எனக்கு ஒரு 10 மணிக்கு தூங்கணும், காலையில் ஒரு 5-6 மணிக்கு எழுந்துக்கணுன்னா அந்த அந்த சைக்கிளில் மிஸ் ஆகும் அவங்களுக்கு தொடர்ந்து. தூக்கத்தை மெயினாக பாருங்கள். ஏன்னா தூக்கம் சரியில்லைனா உடம்பு அடிவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் துலாமில் பாருங்கள், நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்னா, ஒன்று அதிகமாக ஸ்வீட்டு அது இதுன்னு இர்ரெகுலர் சாப்பாடால் அவங்க உடம்பை கெடுத்துக்க டயாபெட்டிஸ் அந்த மாதிரி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி இல்லைனா சரியாக தூங்காமல் உடம்புல ஹீட் ஏறி உக்காந்து அவங்க நிறைய பேர் பேங்கிங் செக்டரில் உக்காந்து சூடு ஃபுல்லாக மூலாதார சக்கரைக்கிட்ட இறங்கிடும். அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அதிகமாக சூடு ஏறினாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் மலர் மருந்துகள்லாம் வந்து ஸ்கெர்லாந்தஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த மலர் மருந்தெல்லாம் சாப்பிடும்போது இர்ரெகுலராக ஃபுட்டு சாப்பிட்றாங்க, நேரத்துக்கு சாப்பிடாதவங்க, போண்டாவை பார்த்தா உடனே கையை வைக்கிறவங்க, என்ன இதுன்னு யோசிக்க மாட்டாங்க, சாப்பாடை பார்த்தா கையை வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த ஸ்கெர்லாந்தஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குது. அதுக்குன்னு கடையில் போய்ட்டு வாங்கி டக்குன்னு குடிச்சிடாதீங்க. அதுக்கு ப்ராப்பராக அளவுலாம் மெஷர்மெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அது சாப்பிடும்போது அதெல்லாம் சரியாகும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதம். தெய்வ வழிபாடுனா மகாலட்சுமி தாயார் வழிபாடு சூப்பராக இருக்கும். சுவாதி நட்சத்திரம்னா கண்ணை மூடிட்டு லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். துளசி கொடுத்து வேண்டுங்க. தூபம் போடுங்க. வீட்டில் தூபம் போட நீங்கள் வாழ்க்கை முன்னேறுவீங்க. இந்த மாதம் சூப்பராக வளருவீங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி வீடு வாகனம் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. சரி, அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எது எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும் சார். இப்போ என்னென்னா, ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்கும் முருகர். சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.